சிஎஸ்கே ரோ 2026 வந்து மார்ச் 22 வந்து சேப்பாக்கம் நடக்க போகுது. சிஎஸ்கே ரோனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு சொல்றேன். லைக் ஆர்சிபி முன்னாடி பண்ணுவாங்கல்ல இந்த அன்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இனாகிரேஷன் ஈவென்ட் மாதிரி அவங்களோட ஸ்டார்ஸ் பிரான்சைசி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்துட்டு ஒரு பெருசா ஒரு ஈவென்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஆடலும் பாடலுமாக ஜாலியா இருப்பாங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு ஈவெண்ட். இதுல பெரிய பாய் எல்லாம் வந்து கான்செர்ட் பண்றாரு. அதை தாண்டி ஓஜி பிளேஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருப்பாங்களா, இந்த ஓஜி சிஎஸ்கே பிளேயர்ஸ் வர்சஸ் இப்ப இருக்கிற கரண்ட் சிஎஸ்கே பிளேயர்ஸ், இவங்களுக்குள்ள ஒரு மேட்சோ லைக் ஏதாவது ஒரு ஈவென்ட் மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஈவெண்டா பண்றாங்கப்பா. இதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஓகே. பட் இது எங்க ஒரு பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்குன்னா, வழக்கம் போல அந்த டிக்கெட் சேல்ஸ் தான். சிஎஸ்கே வந்து ஸ்பான்சர்ஸா இருக்கட்டும், கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகும் மேட்சஸ்க்கு. இப்போ இந்த கான்செர்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒரு 40,000 சீட்டிங் கெபாசிட்டில வெறும் 15,000 டிக்கெட் தான் வந்து சேல்ஸ்க்கு விட்டுருக்காங்க. அதுமே வந்து பயங்கரமா பிளாக்ல ரேட் எகிருது 15,000 டிக்கெட்னால. சோ இதுதான் ஒரு கன்சர்னிங்கா இருக்கு. எதுக்கு மேட்சஸ்க்கு தான் எப்படி விடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குமே அப்படி விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரே டாக்ஸா போயிட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொறுத்தல என்னன்னா இந்த மேட்ச் தான் எங்களுக்கு பார்க்க முடியல, ரொம்ப பிளாக்ல காசு அதிகமா போகுதுன்றப்போ அட்லீஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்காச்சும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கலாம். நீங்க ஸ்பான்சர்ஸ் கொடுக்க போறாங்க, அது கமிட்மெண்ட் ஓகே தான். பட் 40,000 கெபாசிட்டில ஒரு 5,000 10,000 அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மெஜாரிட்டி ஃபேன்ஸுக்காக தான் இந்த ஈவெண்ட். அப்ப வந்து ஒரு லோக்கல் ஃபேன்ஸ் டார்கெட் பண்ணி இந்த இது வச்சிருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு. நானும் அதான் சொல்லுவேன். இந்த சேனல் ஆரம்பிச்சது நாங்களும் கூவிட்டு தான் இருக்கோம். இந்த சிஎஸ்கே இந்த டிக்கெட்டிங் பண்ற அட்ராசிட்டிஸ் அதை வந்து பிளாக்ல விற்கிறதா இருக்கட்டும், டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போகுது. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு பெருசா அந்த அளவுக்கு சேல் ஆகல. பட் 2,000 ரூபீஸ் டிக்கெட் 3,500 ஒருத்தன் எங்கிட்டே விற்க ட்ரை பண்ணோம். அதனால வந்து இருக்கு. இந்த மேட்ச் ஆரம்பிச்சிச்சு, தோனியோட தலை தரிசனம், கடைசி மேட்ச்னு சொல்லி அதை எவ்வளவு வந்து விற்க போறாங்கன்றது எனக்கு இப்ப நினைச்சாலே பயமா இருக்கு. சோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு தான் உங்க ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீம்லாம் பார்த்தேன். ஒரு வருஷம் தான் நாங்க 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அது உனக்கு